உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய் நில்லுடா. எங்கடா போயிட்டு வர? அம்மா பிசினஸ் விஷயமா வெளியே போயிட்டு வரேன். என்ன இப்போ? என்ன பிசினஸ்டா? அன்னபூர்ணி மெஸ்ஸ விலைக்கு வாங்குறதா? என்னடா பதில் பேசாம நிக்கிற? கேக்குறல சொல்லு. தமேந்தி மெஸ்ஸ நீதான் பூட்டி வச்சிருக்கியா? வாயை திறந்து ஏதாவது பேசுடா. மறு வீட்டுக்கு போயிட்டு வீட்டு கூட வராம அவ்வளவு அவசரமா நீ டெல்லிக்கு போனது தமேந்தியோட ரெசிபி எல்லாம் ரைட்ஸ் வாங்குறதுக்கு தானா? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையாடா? தமேந்தியோட ரெசிபிக்காக தான் நீ அவ கூட பழகுனியா? அதுக்காக தான் நீ வேலைக்கு போற மாதிரி நடிச்சியா? நீ தான் அன்னபூர்ணி மெஸ்ஸ விலைக்கு வாங்கி பூட்டு போட்டியா? ஆமாமா ஆமா. ஆமா நான் தான் அவளோட மெஸ்ஸ பூட்டி வச்சிருக்கேன். அவளோட ரெசிபி எல்லாம் பேட்டன் ரைட்ஸ் வாங்குறதுக்காக தான் டெல்லிக்கு போனேன். இப்ப என்னமா அதுக்கு? அப்படின்னா நீ அவளை லவ் பண்ணலையா? அவ கூட வாழணும்னு நீ ஆசைப்படலையா? இல்லம்மா. என்னைக்காவது நான் உங்ககிட்ட வந்து தமயந்தை லவ் பண்றேன்னு சொல்லியிருக்கேனாமா? நீங்களா ஏதோ ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையை நாசம் பண்ணி வச்சிருக்கீங்க. என்னோட லைஃப ஒரே நாள்ல தலைகீழா மாத்திட்டீங்க. ஏன் லைஃப் மட்டும் இல்லம்மா, அவளோட லைஃபையும் நீங்க ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. ஐயோ அம்மா, தமயந்தி கழுத்துல நான் விருப்பப்பட்டு தாலி கட்டவே இல்லம்மா. டேய் பாவி, என்னடா சொல்ற? நான் உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேனா? நானாடா நாசம் பண்ண? போடா. நீ தானடா தமேந்தி மெஸ்ஸுக்கு போன. நீ தானடா அவ கூட பழகுன. அவ்வளவு போராடியடா. அம்மா என்னம்மா திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கீங்க? அம்மா, நான் தமயந்தி மெஸ்ஸுக்கு போனது, அவ கூட பழகுனது எல்லாமே என்னோட பிசினஸ்க்காக மட்டும்தான். அவ கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சது அந்த கிருஷ்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ லைஃப் ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் தான். இது ரெண்டுமே வேற வேறமா. ப்ளீஸ்மா ப்ளீஸ், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என்ன பேசுறீங்க? என்ன பார்த்து சொல்லுங்க. நீங்க மெஸ்ஸுக்குள்ள வந்தது, அங்கே கூட பழகுனதெல்லாம் அந்த அந்த ரெசிபிக்காக மட்டும்தானா? என் மேல உங்களுக்கு துளி கூட அன்பு இல்லையா? இல்லங்க.
என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? காசுக்கு ஆசைப்படுறவனா? என்கிட்ட வந்து செக்க நீட்டுறீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சமையல் தொழிலுங்கிறது காசு சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் இல்ல. அது ஒரு புனிதமான தொழில். இன்னொரு மனுஷனோட பசிய போக்குறத விட வேற எந்த புனிதமும் இல்லைன்னு நம்புறவனா? ஆனா நீங்க என்னோட ரெசிபியவே திருடி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்கீங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் தெரியுமா? ஏங்க சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். திருட்டு, நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் ரொம்ப டூ மச்சான வேர்ட்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓ, உண்மையை சொன்னா கோவம் வருதா உங்களுக்கு? ஒரு தடவை இல்ல 1000 தடவை நான் சொல்லுவேன். நீங்க எனக்கு பண்ணது நம்பிக்கை துரோகம், நம்பிக்கை துரோகம், நம்பிக்கை துரோகம் தான். எனக்கு தெரியாமலே என்னோட ரெசிபிஸ்க்கு எல்லாம் காப்பிரைட்ஸ் வாங்குனதுக்கு பேர் என்ன? நம்பிக்கை துரோகம் தானே? இன்னும் உண்மையை சொல்லணும்னா திருட்டு தானே? திருட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு நியாயம் பேசுறீங்களா? உங்களெல்லாம் என் மனசுல எவ்வளவு உயரமா வச்சிருந்தேன் தெரியுமா? என்னோட அம்மாவுக்கு அடுத்தபடியா உங்களை தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க என்னடானா அது எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்சிட்டீங்க. நீங்க செல்விக்காக சண்டை போட்டப்பவும், பூட்டி இருந்த மெஸ்ஸ திறந்து சமைச்சு போட்டப்பவும் உங்களை மனசுக்குள்ள அவ்வளவு கொண்டாடின தெரியுமா? அதெல்லாம் உங்க மேல நான் வச்சிருந்த அன்புனால மட்டும்தான். அமைச்சர் வீட்டு கல்யாணத்துல அன்னைக்கு நடந்த சமையல் போட்டியில எனக்கு பரிசு கொடுத்தாங்க. உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அந்த பரிசை நான் உங்களுக்கே கொடுத்தேன். ஆனா நீங்க என் மனசை உடைச்சிட்டீங்கல்ல. இவ்ளோ ஏன்? எந்த ரெசிபிக்காக நீங்க இவ்ளோ காரியம் பண்ணீங்களோ அந்த ரெசிபி புக்கையே உங்ககிட்ட நான் கொடுத்திருக்கேன். ஏன்? உங்க மேல நான் வச்சிருந்த நம்பிக்கையால தாங்க. எனக்கு போய் நீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களே. அம்மா என்ன சொன்னீங்க? அந்த கிறிஷ் கெட்டவங்கிறதுனாலதான் என்ன காப்பாத்தணும்னு நினைச்சீங்களா? இப்போ நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. அந்த கிறிஷ விட நீங்க தான் ரொம்ப ரொம்ப மோசமான ஆளு. பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், பணத்தை வச்சு எதை வேணாலும் வாங்கலாம்னு நினைக்கிற ரொம்ப ரொம்ப கெட்ட ஆளு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.